ஒரு 32 வருஷமாவே சமையல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில். என்ன பண்ணுறது, குடும்பம்னு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சமைச்சு தானே ஆகணும். காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டு ஒன்று. இதுக்கிடையில காஃபி, டீ, வீடு பெருக்கணும், துடைக்கணும், துணியை மிஷினில் போடணும், எடுத்து காய போடணும், பாத்திரம் விளக்கணும், வீட்டை பெருக்கி துடைக்கணும். இதில் ஏதாவது பொருள் தீர்ந்து போச்சுன்னா அதெல்லாம் வாங்கி டப்பாவில் அடுக்கி வைக்கணும். எவ்வளவு வேலை, எவ்வளவு வேலை. ஒரு மனுஷன் எவ்வளவு தான் வேலை செய்யும். சமையலுக்கு ஏதாவது ஒரு ஆளை போட்டுக்கலாம். மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் சம்பாதிக்கணும். எல்லா காசையும் வீட்டில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் உங்களுக்கும் கவலைகள் இருக்கா? ஸோ வீட்டில் இருந்தே ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோமா, ரீல்ஸ் பார்த்துட்டு? இந்த சோஷியல் மீடியாவில் நீங்களும் சம்பாதிக்கலாம். இந்த சோஷியல் மீடியாவை நல்லபடியாக கற்றுக்கிட்டு. அதுக்கு உங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் கண்டிப்பாக வேணும். எஸ், இந்த ட்ரைனிங்க்கு ஃபீஸ் உண்டு. நாம் எது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னாலும், எந்த ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னாலும், நம்ம திறமைக்கு நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஏதாவது சம்பாதிக்க முடியும். அப்படி விருப்பம் உள்ளவங்க மட்டும் இன்வெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.